Hey guys, welcome back to my channel Unique Men's Fashion and I'm Bharat. Guys, நம்ம சேனல் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் பேனர்லேயே நான் vlog and health and fitness and grooming இது எல்லாமே வந்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் vlog எடுத்ததே கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்டோட மேரேஜ் அந்த ரிசப்ஷனுக்காக தான் வந்திருந்தோம். நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன் மகாபலிபுரம். இந்த ஹோட்டல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த ஹோட்டலு கெஃபே இந்த மாதிரி அட்மாஸ்பியர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு vlog ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ டிசைட். ஸோ இந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது எப்படி இருக்குன்றதான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் லெட்ஸ் கெட் இன்ட்ரோ. கைஸ், நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் இது தான். ரிசப்ஷன் இது தான். ரிசப்ஷனே ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. உள்ளே வச்சுருந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு உட்கார்றதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹாய் ப்ரோ. அண்ட் லிஃப்டோட ஃபெசிலிட்டி கூட இருந்துச்சு. கைஸ், லிஃப்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ள சீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் ஸ்டே பண்ணி இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 110. நான் எஸ்பெஷலி ரூமுக்காக தான் நான் இந்த விளாகே பண்ணேன். எனக்கு விளாக் எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஸோ சடனாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ டிசைட். ரூம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு எங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக அண்ட் மேட்ரஸ் எல்லாமே நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் இருந்துச்சு. அண்ட் உள்ள ஃபர்ஸ்ட் ரூமில் என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா பீன் பேக் செட்டப்பில் 2 சேர் வச்சுருந்தாங்க. அதுவே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் பெட் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமில் ஒரு சின்னதாக ஒரு பால்கனி செட்டப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. நான் நைட்டில் வீடியோ ஷூட் பண்ணதால் என்னால் அது ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அண்ட் கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மேலே இந்த சீலிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக லைட் செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மேட்ரஸ்க்கு மேலே வாலில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ் பார்க்கறதுக்கு. ரூமே வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சோனி டிவி வச்சுருந்தாங்க. நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் டிவிலாம் இருந்து நான் பார்க்கல. பட் இவங்க வந்து சோனியே வச்சுருந்தாங்க. ஐ திங்க் 52 இன்ச் டிவின்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ், இந்த மிரர் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கைஸ். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட அன்றைக்கி கிம்பிள் இல்லை, ட்ரைபேட் தான் இருந்துச்சு. ஸோ நான் ட்ரைபேட்லேயே அன்றைக்கி நான் வீடியோ எடுத்துட்டேன். அண்ட் ஆல்சோ ஒரு சின்னதாக ஒரு சேர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே இருந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கைஸ். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 4 லைட் வச்சுருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா மேலே சும்மா சீலிங்கில் ஒரு 4-5 லைட் கொடுக்காம ஒன்று பார்த்து பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டாய்லெட் கூட ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு கைஸ். டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு மிரர் வச்சுருந்தாங்க அண்ட் வாஷ் பேஷன் வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்களோட பாத்திங் பார் வச்சுருந்தாங்க. சோப்பு இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஷவர் கிட்ட. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இவங்க ஜாக்வாரில் பண்ணியிருந்தாங்க கைஸ். டாய்லெட் ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாக்வார் பிராண்டில் இருந்துச்சு. அண்ட் டிவிலாம் பார்த்தீங்கன்னா சோனியில் இருந்துச்சு. நிறைய ஹோட்டலில் வந்து சோனிலாம் வந்து ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு பிராண்ட் வைக்கணும்னு வைப்பாங்க. பட் ஆனால் இவங்க ஒன்று பார்த்து பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு கைஸ். ரூமில் மட்டும் இல்லாமல் ரூமுக்கு வெளியே கூட இவங்க நல்ல ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க கைஸ். ஃபுல் ஹோட்டல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே லைட்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது.
அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குன்னாங்க. பட் ஆனால் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு, இன்னும் நாங்கள் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் செட்டப் பார்க்கறதுக்கு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு guys. அந்த டைனிங் ஏரியா அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெசார்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து கீழே வந்து இண்டோர் கேம்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. கேரம், செஸ், டேபிள் டென்னிஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கிட்ஸ் ஏரியான்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வச்சிருந்தாங்க. அது கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு guys. அண்ட் கிட்ஸ்க்கான பைக், கார் எல்லாமே வச்சிருந்தாங்க guys. அண்ட் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு guys. ஒரு குட்டியான ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு guys. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரெஸ்டாரண்ட் இருக்கவங்களுக்கு வந்து கீழே இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு லைட் ஒன்று வச்சிருந்தாங்க. அது கூட எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு guys. அந்த மிரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 மிரர் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல்லையே பண்ண மாதிரி இருந்துச்சு. இது வெல்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் வாஷ் பேஷன் வச்சுருந்தாங்க, 2 வாஷ் பேஷன். இப்போ பார்த்த ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரூம். அது இந்த 2 person இருக்கக்கூடிய ரூம். அது ரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 3000. அண்ட் நீங்கள் கார்டில் பே பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லா ஹோட்டல்லையும் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் கேஷ் பே பண்ணோம், 3000 பே பண்ணோம். அண்ட் ரூம்ஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம் இருந்துச்சு, செமி ஷூட் இருந்துச்சு. செமி ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 packs இருந்துச்சு. அண்ட் ஷூட் ரூமில் 2 person இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ் வேணும். அது யூஸ்வலி எல்லா ரூம்லேயும் எல்லா ஹோட்டல்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்கள வந்து 600 அதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணாங்க. ஐஸ் இது வந்து மார்க்கெட்டிங்லாம் கிடையாது, சும்மா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சேனலில் vlog பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் எடுத்த ஒரு வீடியோ இது கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஸ்டஃபோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் மீட் யூ. பை, டேக் கேர்.